ஐயா வரலாமா? அடடே வாங்கம்மா, வாங்க 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 உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்ன திடீர்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை நேர்ல பாக்கணும்னு தான் நானே வந்தேன். சந்தோஷமா. இந்தாங்க ஜாதகம். முருகா, என்னம்மா இது? விஷால் தம்பி ஜாதகத்தை கொடுத்திருக்கீங்க. ராகவ் தம்பிக்கு முன்னாடி விஷால் தம்பிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க அன்னைக்கு சித்தானந்த சுவாமிகளை போய் பாருங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. நான் போய் அவரை பார்த்தேன். பெரியவனுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போறதுக்கு அவரு காரணம் சொன்னாரு. சின்னவனுக்கு தேட ஆரம்பிச்சா பெரியவனுக்கு தானே அமையும்னு சொன்னாரு. அக்கா தங்கச்சி ஜாதகமா பாருங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னது அப்படியே பலிச்சிருச்சுங்க ஐயா. அதான் 2 ஜாதகமா? ஆமா. சரிங்கம்மா, சந்தோஷம். இருங்க பார்த்து சொல்றேன். இசை, அதான் ஜோசியரோட வீடு. இந்தா, இங்க பாரு, நீ மட்டும் போ. நான் போனா தப்பா எடுத்துப்பாங்க. பாத்து இசை. போ இசை. அம்மா, இசை, அம்மா, இசை, வாமா. என்னம்மா இங்க? அம்மா, உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். என்ன பாக்கவா? என்னம்மா விஷயம்? ஒன்னும் இல்ல, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஜாதகத்துல சாமி பூ வச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி சித்தி சொன்னாங்க. ஓ, அதான் சாமி பூ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாதகத்துல வச்சு கொடுக்கணும். அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு வரேன். இதுதான் என்னோட வீடு. This is my house. வாவ். அப்பா, விஷால், அப்பா. ஸ்ரீஜா, மை குட்னஸ், இவர்தான் உங்க அப்பாவா? yes, he's my dad. மை காட். ஹாய். உனக்கு ஒண்ணு சொல்லவா? இவரோட மியூசிக்ல பாடணுங்கிறது தான் என்னோட ட்ரீமே. யூனோ. ஹாய் விஷால். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஐம் குட் சார். உங்களை பார்த்தது இட்ஸ் a ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஓ, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். உங்களோட இசையில பாடணுங்கிறது தான் என்னோட கனவே. நான் நிறைய தடவை உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். பட் நைஸ். இது பாருங்க, நீங்க என்னோட ஃபேன், என் பொண்ணு உங்களோட ஃபேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்ல? ஆமா சார், ஸ்ரீஜா சொன்னாங்க. அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி. என் பொண்ணுக்கு உங்களோட குரல் அவ்வளவு பிடிக்கும். உங்களுடைய பாட்டை கிட்ட தான் காலை முழிப்பா, நைட்டு தூங்குவா. யூ ஆர் ஆல்வேஸ் வித் ஹர் விர்ச்சுவலி. ஓ. நான் உங்க குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீஜாவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவ ஒரு மாசம் லண்டனுக்கு ஹையர் மியூசிக் படிக்க போறா. முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து அப்புறம் நானே உங்க வீட்டுல வந்து பேசுறேன். தேங்க்யூ சார். நீங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன கம்போசிங் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்ரீஜா, டீ காஃபி என்ன நம்ம கேட்டுக்கொடு. சரியா? சரிங்கப்பா. ஓகே சார். விஷால் வா. ஏய், எங்க? வா சொல்றேன். இல்ல, எங்க கூட்டிட்டு போற? வா சொல்றேன். உங்க 2 பொண்ணோட ஜாதகமும் சுபத்திரமா பசங்க ஜாதகத்தோட பக்காவா பொருந்திருக்கான். ஒரு பொருத்தம் கூட கூடவோ குறைச்சலோ இல்லையா? ஐயோ,
அத்தனை பொருத்தமும் அம்சமா இருக்கான். ஆனா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? கல்யாணம்னா சாதாரணமா? அதெல்லாம் இருந்தா தானே கல்யாணம் கலக்கட்டும். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். அதாவது சுபத்ராமாவோட இளைய மகனோட ஜாதகம் உங்க வீட்டு மூத்த பொண்ணோட ஜாதகத்தோடையும், உங்க இளைய மகளோட ஜாதகம் அவங்க வீட்டு மூத்த பையன் ஜாதகத்தோடையும் பொருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. ஆனா பொண்ணுங்க மாப்பிள்ளைங்களை ஏற்கனவே பாத்துட்டாங்களே, இதுக்கப்புறமா மாத்தி கல்யாணம் பண்றது சரிப்பட்டு வருமா? எல்லாம் சரியா தாங்க இருக்கும். அக்காக்கு பார்த்த மாப்பிள்ள தங்கச்சியும், தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைய அக்கா பார்த்ததா வச்சுக்க வேண்டியதா. இங்க பாருங்க தரகரே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் 2 பொண்ணுங்களும் ஒரே குடும்பத்துல வாழ போறாங்க. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க சுபத்ரா தேவி அம்மா கிட்ட எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷமா. இதோ நான் இப்பயே போய் சொல்லிடுறேன். பார்த்துங்களா? வரையா? வரமா? வரங்கன்னு வாங்க சார். நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ள கூடயே கடவுள் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமா. அம்மா இசை, உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம் தாத்தா. அக்கா நம்பிக்கையா இருக்கேன்னு சொன்னாலும் நான் பயந்துட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீ நிறைய ப்ரே பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே ஏன் ஜாதகம் அவரோட ஜாதகத்தோட பொருந்துருச்சு. ஐ அம் சோ ஹாப்பி கா. Thank you. சுபத்ராமாவோட இளைய மகனோட ஜாதகம் உங்க வீட்டு மூத்த பொண்ணோட ஜாதகத்தோடையும் பொருந்திருக்கு.